வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலாயுதபாணிக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா, என்னப்பன் முருகன் பெருமானுக்கு அரோகரா. இன்றைக்கி நம்ம இந்த பிரதியில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஆடி கிருத்திகை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அதாவது ஆடி 34ஆம் நாள் சனிக்கிழமை 16/8/2025 ஆடி கிருத்திகை வந்திருக்குங்க. இந்த நாளில் நான் பூஜை செய்ய ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். நம்ம கோயிலுக்கு முடிஞ்சால் கோயிலுக்கு போய் பார்க்கலாம், இல்லைனாக்கா வீட்டில் கூட பூஜை செய்யலாம். கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணவும் ரொம்ப நல்லாயிருக்கும். காலைல 5:30 மணிக்கெல்லாம் அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தை கலந்து கொண்ட அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லது கூடங்க. அதே போல் நம்ம கோயிலுக்கு போகணும்னா நம்ம வீட்டில் இருக்க வெயில் கொண்டு கூட அபிஷேகம் பண்ணலாம். இல்லைன்னா கூட முருகப்பெருமானோட விக்கிரகம் இருந்தால் கூட நம்ம அன்றைக்கி அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. நம்ம உள் அன்போடு முருகனுக்கு பூஜை செய்யணுங்க. ஏதோ பூஜை செய்கிறேன்னு செய்யக்கூடாது. கண்டிப்பாக உள் அன்போடு சந்தோஷமாக செய்தால் கண்டிப்பாக நம்ம வைக்கிற ஒரு தண்ணி கூட ஒரு அமிர்தமாக ஏற்றுப்பார். கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 16ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாளுங்க, அதாவது 17ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 காலை வரைக்கும் நம்மளுக்கு ஆடி கிருத்திகை இருக்குது. நம்ம ஒரு நாள் முழுக்க செய்யலாம், முழுக்க செய்யலாம். பகல் ராத்திரி எல்லாமே செய்யலாம். நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செய்யலாம். சில நைட் டியூட்டி பண்ணுறவங்க டேயில் பண்ணலாம், டே டியூட்டி செய்கிறவங்க நைட்டில் கூட பூஜை செய்யலாம். ஆடி 16ஆம் தேதி வரும் அஷ்டமி கூட வந்திருக்கோம். இந்த வாட்டி ஆடி கிருத்திகை அஷ்டமி ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே அன்றைக்கி கொண்டாடலாம். நம்ம எல்லாம் திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்களோ அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி அவங்க ஒரு பொழுதாக இருந்து முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து காலையில் சாயந்தரம் நம்ம ஒரு பொழுதாக இருக்கணுங்க. வெறும் பழங்கள் எடுத்துக்கலாம், பால் குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்து சாயங்காலம் இருந்து நீங்கள் பூஜை பண்ணிட்டாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே உங்களுக்கு திருமாங்கல்யமும் கிடைக்கும், மாங்கல்ய பாகியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, கங்கண பாகியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது நிச்சயமாக நடக்கும். யாரெல்லாம் வேண்டியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாளில் நிறைய பேர் கால பைரவனும் கும்பிடுவாங்க. அதே போல் வெற்றிவேல் முருகனையும் கும்பிடுவாங்க. நம்ம 2 பேரையும் கும்பிட்டா நமக்கு ரெட்டிப்பு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ செவ்வரளி பூன்னு சொல்லுவாங்க. சிவகப்பாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வச்சு வழிபடலாம். அப்படி கிடைக்கலாம் சாமந்தி பூ, மஞ்சள், ரொம்ப மங்களகரமாக இருக்கும். அதே போல் ரோஸாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை மல்லிப்பூ இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. மல்லிப்பூ வச்சு நம்ம முருகப்பெருமானை வழிபடலாங்க. அதே போல் அன்னைக்கு கிருத்திகை அன்னைக்கு வந்துட்டு நம்ம 6 விளக்கு வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த 6 விளக்குமே உங்களுக்கு அகல் விளக்காக தான் இருக்கணும். அகல் விளக்கு வைக்கும்போது கூடிய அளவு நம்ம நெய் வச்சு பண்ணால் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்படி நெய் வைக்க முடியல, இல்லை நெய் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம நல்லெண்ணெயோ இல்லை விளக்கெண்ணெயோ எது வச்சாலும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ கடைங்களெல்லாம்க்கா ரொம்ப மூலிகை எண்ணெய்லாம் வந்திருக்கு. எல்லா விதமான மூலிகையும் சேர்த்து எண்ணெய் பண்ணியிருக்காங்க தீபத்துக்காக. அந்த மாதிரி எண்ணெய் வாங்கி நீ யூஸ் பண்ணாலும் அது கூட ரொம்ப ரொம்ப சிறந்தது தான். அவங்க வசதிக்கு ஏற்ப நம்ம விளக்கு பொறுத்தது நம்ம கையில் இருக்குங்க. அப்படி முடியல கூட ஒரு விளக்கு பொறுத்தினாலும் நல்லது. நீங்கள் விளக்கு பொருத்தும் போது அதில் ஒரு 2 லவங்கம் போட்டுட்டு இங்கே ₹1 காயின் வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு அன்றைக்கி கிடைக்கும். அந்த மாதிரி லக்ஷ்மி நம்ம ஒரு காயின் வச்சோம்னா விளக்கில் மகாலட்சுமியும் சேர்த்து வணங்குற மாதிரி ஆச்சுங்க. அது 2 in 1 மாதிரி ஆகிடுது. அது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு. தயவுசெய்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் அப்படி தான் நான் வருஷம் செய்வேன். அதே தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துட்டுருக்கேன் உங்ககிட்ட கூட. எங்கள் பாட்டி இன்னொரு வழிமுறையை கடைப்பிடிப்பாங்க. அதாவது ச ர வ ந ப வான்னு எழுதிட்டு அதுமாதிரி ஒவ்வொரு எழுத்து மேலேயும் அவங்க அகல் விளக்கு வைக்குவாங்க. இல்லைன்னா சின்ன சின்ன விளக்கு ஏதாச்சும் வச்சு பித்தளை விளக்கோ குபேர விளக்கோ ஏதாச்சும் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. 6 விளக்கு வச்சுட்டு நடுவில் பூ வச்சுட்டு அதுக்கு குங்கும மஞ்சள் வச்சா ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. சரவண பவான்ற நம்ம 101 முறை உச்சாரணம் பண்ணால் ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம வந்துட்டு முருகப்பெருமானுக்கு பிடிச்சமான கந்த சஷ்டி படித்தாலும் ரொம்ப நல்லதுங்க. கந்தோட அனுபூதி கூட படிக்கலாம், அதோட அந்தாதி கூட படிக்கலாங்க, திருப்பு கூட படிக்கலாம். நம்மளால முடிஞ்ச எது வேணாலும் படிக்கலாம். அப்படி எதுவுமே நம்ம படிக்க முடியல, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம 1008 முறை உச்சாரணம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது ஆடி மாதம் செய்தோன்னா நம்ம ஒரு நாள் செய்து ஒரு வருஷத்துக்கு நம்ம செய்த பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நம்ம வம்சமாக நல்ல விருத்தியாகும்னு சொல்லுவாங்க. நம்ம நினச்ச அத்தனை காரியம் கண்டிப்பாக முருகர் பெறுவார். நம்மளுக்கு வெற்றிவேல் முருகன் அதுக்கு தான் சொல்கிறதுங்க. நம்மளோட ஆசை எல்லா ஆசையுமே அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார், வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார். நம்ம முருகப்பெருமானை கும்பிடும் போது வெறும் முருகப்பெருமானை வேண்டி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு முழுமுதற் கடவுளான கணபதியை நினச்சிக்கணுங்க. அதே போல் அதுக்கு அடுத்ததாக வெற்றிவேல் முருகனை நினச்சிக்கணும். அதே போல் அம்பாளனை கூட நினச்சிக்கணுங்க. இந்த ஆடி மாதத்தில் வர கிருத்திகைகள்லாம் ரொம்ப சிறப்பு. அம்மனுக்கு ரொம்ப சிறப்பு இல்லை, அம்மனே நினச்சிக்கணும். அதே போல் சிவபெருமான் உலகத்தையே காத்திருச்சிக்கும் சிவபெருமானோட நினச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் குடும்ப சமேதமாக நம்ம அன்றைக்கி வேண்டிக்கினா ரொம்ப 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 சிறந்ததுங்க. முடிந்தவொடனே எந்த முருகன் கோயிலுக்கான அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஆடி கிருத்திகை அன்றைக்கி போனால் ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம அன்றைக்கி நிறைய காவடிங்க பார்க்குவோங்க. பால் காவடி பார்க்குவோம், புஷ்ப காவடி பார்க்குவோம், நிறைய காவடிங்களை நம்ம பார்க்க முடியும். அன்றைக்கி கண்டிப்பாக போய் எல்லோரும் பார்க்கணும் ரொம்ப நல்லது. அதே போல் பெங்களூரில் கூட ஆல்சூரில் ஒரு முருகன் கோயிலுக்கு ரொம்ப விமரிசையாக செய்வாங்க. நீங்கள் பெங்களூர்லேயே கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போங்க. அங்கே தெப்பக்குளம்லாம் இருக்கும். நிறைய பேர் இங்கே அகல் விளக்கு கூட தெப்பக்குளத்தில் விட்டுட்டு சூரசம்மாரெலாம் பண்ணுவாங்க, அதுவும் பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் மத்தியானம் அன்னதானம் கூட இருக்கும். எல்லா கோயில்லையும், எல்லா முருகன் கோயிலையும் அன்னதானம் இருக்கும். சாமி அன்னதானம் எடுத்துக்கினா ரொம்ப ரொம்ப சிறந்தது தான். அதே போல் கோவிலுக்கு கண்டிப்பாக போகிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி போக முடியாத தருணத்தில் மாத்திரம் நம்ம வீட்லேயே பூஜை செய்யலாம். அதே போல் நம்மளுக்கு எந்த ஸ்தோத்திரம் வருதோ நம்ம வீட்லேயே படிச்சுக்கலாம். அதை பாராயணம் பண்ணிட்டு இருந்தால் போதுமானது. உங்களால் வாய்ப்பு இருந்தது தான் ஒரு 4 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. அதே போல் சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாக்கா அவங்களுக்கு பால் வாங்கி கொடுங்க. அதே போல் பால் அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ பால் கொடுக்குறது, பால் ரொம்ப கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், பிஸ்கெட்ஸ் கொடுக்கலாம். உங்கள் கையில் என்ன முடியுதோ கொடுத்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஒரு கிளாஸ் கப்பு பால் கொடுத்தீங்கன்னா 100 கிளாஸ் கப்பு பால் கொடுத்துல உங்களுக்கு பிளெஸிங்ஸு முருகனோடது கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த ஆடிக்கிறதுக்கு யாரெல்லாம் பூஜை செய்ய முடியுமோ, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க. எல்லாருக்கும் முருகனோட அருள் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கு எல்லாருக்காக, இந்த பிரதியை பார்க்குற எல்லாருக்காகவும் நான் வெற்றிவேல் முருகன்ட்ட வேண்டிக்கிறேன். சகல ஐஸ்வர்யமே எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லோரும் உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் நிம்மதியாகவும் பேருடன் புகழுடன் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதே போல் அமைதியோடு சந்தோஷமாக இருக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிறேன். உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பாங்க. வெற்றிவேல் முருகன் எல்லாரையும் காத்திருவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்ம ஆடி கிருத்திகைக்கு எந்தெந்த கோயில் போனால் ரொம்ப சிறப்புன்னு பார்த்தோம்னாக்கா, முருகன் கோயில் போனால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருப்பரங்குன்றத்துக்கு போகலாம், திருப்பரம் முருகன் கோயிலுக்கு போகலாம். அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கோ போகலாம், பழனி முருகன் கோயிலுக்கோ போகலாம், சுவாமிமலை முருகன் கோயிலுக்கோ போகலாம். அதே போல் திருத்தணி முருகன் கோயில் கூட போகலாங்க. பழமுதி சோலை முருகன் கோயில் கூட போவாங்க நிறைய பேர். மருதமலை கோயில் முருகன் கோயில் கூட போகலாம். அதே போல் திருப்பூரில் கூட ஒரு பெரிய முருகன் கோயிலுக்கு அங்கே கூட போனால் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. வல்லக்கோட்டை முருகன் கோயிலும் இருக்குங்க, அங்கே கூட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. முருகனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருப்பார். இது கார்த்திகேயன் கோயில் நிறைய சில இடத்துல முருகனை கார்த்திகேயன் கோயில்ட்டு வச்சுருப்பாங்க, அந்த கோயிலுக்கும் போகலாம். அதே போல் சுப்பிரமணிய சாமிக்கு கோயிலுக்கு குக்கேன்னு ஒரு குக்கே சுப்பிரமணிய கோயில் இருக்குங்க. அங்கே வந்துட்டு சர்ப்பதோஷம்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் சர்ப்பதோஷம் இருக்கோ அங்கே குக்கே சுப்பிரமணிய சாமி கோயில் போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க. சில பேர் காது வலி இருந்தால் கூட அங்கே போயிட்டு நம்ம அங்கே வேண்டிகிட்டு இருந்தால் காது வலி, கண் வலி, எந்த வலி இருந்தாலும் போயிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம தோல் சார்ந்த எந்த நோய் இருந்தால் கூட குக்கே சுப்பிரமணிக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு தாங்க. முக்கியமாக இன்றைக்கி வந்து நம்ம முருகனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. அதே போல் நம்ம வீட்டில் பஞ்சாமிரதம் பண்ணி கூட முருகனுக்கு பூஜை செய்யலாம். இனிப்பு பொங்கல் கூட செய்து வச்சு பூஜை செய்யலாங்க. அதே போல் லட்டு, முறுக்கு எல்லாம் வச்சு நம்ம முருகனை வழிபடலாங்க. அன்றைக்கி நம்ம எதுக்காக பிரசாதத்தை எடுத்துக்கணும்னா, பெரியவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கஷ்டங்கள்லாம் போய்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்மளுக்கு ரொம்ப நல்ல சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க, முருகோட சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க, நல்ல புத்தி வளரும் சொல்லுவாங்க. அதே போல் நம்மளுக்கு சகல கலையும் வல்லுனாக இருக்க முருகோட பிரசாதம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம சாமியோட பிரசாதத்தை எல்லாருமே சந்தோஷமாக எடுத்துக்கிறது. அதே போல் முருகனுக்கு தேனும் தேனியமாவும் கூட வச்சு பூஜை பண்ணுவாங்க. தேனு தினிமா வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த தினிமாவை வச்சு பூஜை செய்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு சும்மா கொஞ்சம் பிரசாதம் போல் நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது எறும்புக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. நிறைய எறும்பெல்லாம் இருக்குது இல்லைன்னா, அது எறும்பு புத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சிட்டோம்னாக்கா ரொம்ப எறும்பெல்லாம் அதை சாப்பிடும். எறும்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் நம்மளும் கூடவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்.
பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும் தயவுசெய்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ நாலேஜை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. முருகன் அருள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பேன் வேண்டிக்கிட்டு இந்த பிரதியை முடிக்கிறேன். வெற்றிவேல் முருகன் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.